வலை நீரை மிகு செல்வம் வாழ்க்கையின் கனவோ, சுவை தரும் அப்பம் சரீரத்தின் பலனோ. வலை நீரை மிகு செல்வம் வாழ்க்கையின் கனவோ, சுவை தரும் அப்பம் சரீரத்தின் பலனோ. அற்புதம் கண்டதினால் மலைத்து நின்றாயோ, இவைகளிலும் அதிகமாக என்னை நீ நேசிப்பாயா. உம்மையே நேசிக்கின்றேன், என்னையே முற்றுமாய் ஒப்புவித்தேன். உம்மையே நேசிக்கிறேன், என்னையே முற்றுமாய் ஒப்புவித்தேன். நாமம் அறியாத ஆடுகளை போஷித்து மந்தையில் சேர்த்திடுவேன். நாமம் அறியாத ஆடுகளை போஷித்து மந்தையில் சேர்த்திடுவேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவிலே நான் கொண்டிருக்கிற அன்பு குறைந்திருக்கிறதா, இல்லை வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கு நாம் பாடின பாடலின் முதல் வரி, வலை நிறைந்து கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் நிரம்பி இருக்கிறது. செல்வம் நம்முடைய கையில் புரளுவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு நேராக தெரிகிறது, ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேதுருவுக்கு ஒரு அழைப்பு, இவைகளையும் விட்டுவிட்டு என்னை நீ நேசிப்பாயா. உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மேல் பிரியமாக இருக்கிறையே, இவர்களை விட்டுவிட்டு என்னை நீ நேசிப்பாயா, என்னிடத்தில் அன்பு கூறுவாயின்னு ஒரு அழைப்பு. செல்வம் கொழிப்பில் இருக்கும் பொழுது, செழிப்பில் இருக்கும் பொழுதும், வருமானங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுதும் அதை விட்டு விட்டு வருவது என்பது இயலாத காரியம். ஆண்டவரை சந்தித்த ஒரு இளைஞன், நியாய சாஸ்திரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன்கிட்ட இருந்தது உலகத்தின் பொருட்கள் மேல் உள்ள ஆசை. அதை அறிந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவையெல்லாம் விற்றுவிட்டு என்னிடத்தில் வா, என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் பொழுது அவனால் அது முடியலை. ஆனால் பேதுருவோ அவன்கிட்ட அந்த கண்ணுக்கு முன்னால் வலை நிறைந்து இன்றைக்கு பல நாட்களுக்கு பல மாதங்களுக்குரிய அந்த செல்வம் அவன் கண்ணுக்கு முன்னால் தெரிந்தாலும், நிரந்தரமான நித்திய ராஜ்யத்தை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். இந்த கலிலேயா கடலில் உள்ள அனைத்து மீன்களை பிடிச்சாலும் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு முன்னால் நிற்கிறவர் இருக்காரே, அவர் பெரியவர். அவர் பின்னால் போகிறது நிரந்தர சமாதானம், நித்திய சமாதானத்தை தரும்னு சொல்லி அவன் கணக்கு போட்டதுனால தான் சரியான பாதையை திறந்தெடுத்துக்கிட்டான். ஆண்டவரே, நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன், உண்மை பின்பற்றி வருகிறேன்னு சொல்லி வலை நிறைய மீன்கள் இருந்தும் அதை விட்டு விட்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய தருகின்ற சமாதானம் நம்ம ஃபில் பண்ணணும். சமாதானம் எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலைன்னா அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தை வந்து ஆளுகை செய்ய முடியாது. செல்வத்தினாலேயோ பணத்தினாலேயோ செழிப்பினாலேயோ அமைதியை பெற முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே குடும்பத்தை குறித்தும் திருமணத்தை குறித்தும் பவுலடியார் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். 3 தலைப்புகளிலே அதை நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம், அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் 11 வசனங்களிலே கிறிஸ்டியன் மேரீடு கிறிஸ்டியன்ஸ், ஒரு கிறிஸ்தவனையோ திருமணம் செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற பவுலடியார். 12வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையும் கிறிஸ்டியன் மேரீடு டு நான் கிறிஸ்டியன்ஸ், ஒரு கிறிஸ்தவ பெண்ணாளவள் அவிசுவாசியை திருமணம் செய்து கொள்கிறாள். ஒரு கிறிஸ்தவ
ஆணானவன் அவிசுவாசியான பெண்ணை திருமணம் செய்து விடுகிறார். இவர்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை கற்றுத்தருகிறார். மூன்றாவது, அன்மேரிட் கிறிஸ்டியன்ஸ். இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் திருமணம் செய்யாமையே வாழுகின்ற கணவன், இந்த ஆண் பெண், இந்த மூன்று நிலைகளிலும் எப்படி நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, திருமணம் ஆனாலும் சரி, விசுவாசிய திருமணம் செய்து கொண்டாலும் சரி, அவிசுவாசிய திருமணம் செய்து கொண்டாலும் சரி, நான் என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறது அழகாக சொல்கிறார். அது அடிக்கடி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, விவாகம் பண்ணாட்டாலும் பாவம் இல்லை. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தேன்னா அந்த 7:15 சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூமியிலே வாழும் பொழுதே பரலோக ராஜ்யத்தின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எந்த உறவுகளிலே இருந்தாலும் சரி, அது ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சமாதானம் நிலைத்திருக்கும். இதை நீங்கள் டீப்பாக படிங்க, 3 தலைப்பில் தியானித்து பாருங்கள். ஆனால் திருப்பி என்ன சொல்கிறார், என்னையை போல இருக்குங்கிறாரு பவுலடியார். ஆனால் கட்டாயப்படுத்தலை, அவருடைய விருப்பத்தை சொல்கிறார். என்னையை போல இருங்கன்னா திருமணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்கிறாரு. ஆனால் அவரை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்கிறாரு, நீ திருமணம் பண்ணிட்டேன்னா அங்கே ஆண்டவர் பிரதானமாக வச்சு உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்து. ஏனென்றால் குடும்பம் தான் ஆண்டவரை பிரதிபலிக்கிற முதல் நிறுவனம். குடும்பத்திலே நான் சரியாக இருந்தேன்னா போதும், பக்கத்தில் உள்ளவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. நீ அவிசுவாசிய திருமணம் பண்ணாலும் சரி, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, மனைவி பரிசுத்தமாக இருந்து, விசுவாசியாகிய மனைவி பரிசுத்தமாக இருந்து கணவனை மாற்றிடலாம். விசுவாசியான கணவன் அவிசுவாசியான மனைவியை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட நம்முடைய திருமண காரியங்கள் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சில சம்பவங்களிலே பார்க்கும் பொழுது நல்ல விசுவாசியானவள் அவிசுவாசியை திருமணம் செய்து புறமதத்து விக்கிரகங்களை வழிபடுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இது ரொம்ப ஆண்டவர் விரும்பாத காரியம். அப்படி எந்த குடும்பம் இருந்துச்சுன்னா மீண்டுமாக உண்மையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அவரையே தலைவராக வைத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்குங்க. கர்த்தர் அருளுகின்ற சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாமும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய திருச்சபையும், நம்முடைய தேசமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழுவோம். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.